ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிஹா வாய்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பாதுஷா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு நிஹா வாய்ஸ். ஒரு பேனில் நான் டால்டா எடுத்திருக்கேன். இந்த டால்டா கெட்டியாக இருக்கிறதுனால நான் சூடுபடுத்திக்கிறேன். சூடுபடுத்தினா நம்மளுக்கு வந்து எண்ணெய் மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். இதில் வந்து 1/2 கிலோ மைதாவாக சேர்ந்து நான் பிசைஞ்சு எடுத்துக்க போகிறேன். பிசைறதுக்கு முன்னாடி இதுக்குள்ளே வந்து பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். சப்பாத்திக்கு பிசைகிற மாதிரி பிசைற வேணாம். இது வந்து மெதுவாக பிசைஞ்சுக்கோங்க. லேயராக நம்மளுக்கு வரணும். டால்டா இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து அந்த மாதிரி தான் கிடைக்கும். 1 டீஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கிறேன். சர்க்கரை போட்டு கொஞ்சமாக தண்ணி போட்டு நீங்கள் வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வரணும். நம்ம பாதுஷாவுக்கு மாவு பிசைஞ்சியாச்சு. இந்த மாதிரி லேயராக இருக்கணும். பாதுஷாவுக்கு மாவு பிசைஞ்சியாச்சு. இதை 15 மினிட்ஸ் ஊறட்டும். 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம பாதுஷா மாவை உருண்டை பிடிச்சிக்கலாம். இப்போ உருண்டை பிடிச்சிட்டு சென்டரில் ஒரு ஹோல், பின்னாடி ஒரு ஹோல், பாதுஷா ஷேப்பில் நம்ம கொண்டு வந்துடலாம். இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இதே மாதிரி நம்ம எல்லா மாவுக்கும் செஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. இது அவ்வளோ ஒன்றும் கஷ்டம் இல்லை. உங்கள் குழந்தைங்களுக்கு ஈஸியாக இந்த மாதிரி வீட்லேயே நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். சர்க்கரை பாவு கரைசல், அதுக்கு 1 டம்ளர் தண்ணி போட்டிருக்கேன். அப்புறம் 1/2 கிலோ சர்க்கரை, அப்புறம் ஏலக்காய் வாசனத்துக்காக தட்டி போட்டிருக்கேன். இந்த மாதிரி வரணும் பாவு கரைசல். இப்போ ஒரு பேனில் எண்ணெயை போட்டு காய வச்சுக்கிறேன். இந்த எண்ணெய் வந்து ரொம்ப காய விட வேணாம், ஓரளவுக்கு காஞ்சாலே போதும். இப்போ வந்து இதுக்குள்ளே வந்து செஞ்சு வச்சுருக்கிற இந்த பாதுஷாவை நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இந்த பாதுஷாவை 2 சைடும் திருப்பி போட்டு வேக விட்டுக்கலாம். பாதுஷா வந்து ஒரு பொன்னிற கலரில் வரணும், இந்த கலரில் வரணும். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துக்கலாம். நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சே குக் பண்ணுங்கள், அப்போ தான் உள்ளார நல்லா குக் ஆகணும். இப்போ வந்து இந்த பாதுஷாவை நம்ம சர்க்கரை பாவு கரைசலில் போட்டுக்கலாம். இது வந்து ஒரு 10 மினிட்ஸ் விட்டு அதுக்கப்புறமா எடுத்துக்கலாம். இந்த பாதுஷாவை பாருங்கள், இந்த மாதிரி வரும். நம்ம எல்லா பாதுஷாவும் இந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கிட்டோம். சுவையான பாதுஷா ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு நிஹா வாய்ஸ்.